Hey guys, welcome to my channel. Game பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது சும்மா ஒரு ஃபன்னான ஒரு லுக், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் நினச்சி ட்ரை பண்ணது. அண்ட் சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டாக இந்த மாதிரியான கலர்ஃபுல் லுக்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், சம்மருக்குன்னு போடுறீங்களே, வெளியில் போகிறீங்களா, வெளியில் போவீங்களா, வெளியில் போகலாமா, வெளியில் போகும்போது மேக்கப் போடலாமா அப்படின்ட்டு. நான் உங்களை இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு என்ன கேட்டுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ்லாம் பாருங்க, வீட்லயே பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு போக முடியுமோ அப்போ நீங்க இந்த மாதிரி ஃபன் லுக்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நான் உங்களை ரொம்ப மனசார கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் பத்திரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், எவ்ரி திங் வில் பி ஃபைன். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான லுக்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம், கற்றுக்கலாம், போட வேண்டிய டைமில் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். நான் எப்படி இந்த லுக் ஆக்சுவலி ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நான் எப்படி என்னெல்லாம் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஸ்கின் இப்போ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ப்ரெப் பண்ணி சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரைமிங்கில் இருந்து போய்க்கலாம். ப்ரைமருக்கு நான் பர்பிள்ல இருந்து இந்த ட்ரூ ஜுவல் சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை பிளர் பண்ணும், சாஃப்டான ஸ்மூத்தான கேன்வாஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது ஆயிலையும் உங்கள் ஸ்கின்ல கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதை என்னுடைய டீ ஜோனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய மூஞ்சில் அழகாக டைமண்ட் ஷேப்பில் பிம்பிள்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி உடஞ்சி போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் கை வச்சுட்டு எதுவும் பண்ணாமல் பத்திரமா அதை பார்த்துப்போம். இப்போ கலர் கரெக்ஷன் போயிடலாம். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லுவேன். அஃபோர்டபுள் சைடில் கலர் கரெக்ஷன், கன்சீலிங் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும் ஒரே குட்டி பேலட்டில் அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த ஸ்டே குவிக்கியோட கன்சீலர் பேலட்ஸ், இல்லைன்னா இதிலே NYBன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்பிளில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த கன்சீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, சூப்பர் அஃபோர்டபுள் அண்ட் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்கும். நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா க்ரீன் கரெக்டர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி இருக்கும், இல்லை கன்சீலிங் ஷேடு உங்கள் ஸ்கின் டோனுக்கு எப்படி மாதிரி அது செட் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு ஷேட் போதுமானது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அண்ட் குவைட் அஃபோர்டபுளும் கூட. இது எவ்வளோ 375. ஸோ இதெல்லாம் ஆஃபர் பயங்கரமாக இருக்கும், நிறைய எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர் இருக்க டைமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அந்த மாதிரி ஸ்டே குவிக்கியில் நம்பர் 5 அப்படின்ற அந்த கன்சீலர் பேலட் நம்பர் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு ப்ரஷ் இருக்குது, நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னுடைய ஃபிங்கர்ஸ் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆரஞ்சு கன்சீலரை கொஞ்சமாக என்னுடைய கையில் எப்படி எடுத்துக்கிறேன். ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த க்ரீன் யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஸ்கின் டோனில் ரெட்னஸ் இருந்தாலும் நான் க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன். ஆரஞ்சே எனக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீன் கரெக்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்னுடைய கையாலே என்னுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணி சாஃப்டாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இது மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கலர் கரெக்டிங் வேலை முடிஞ்சுது. இப்போ நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போய்க்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் மேபிலின்லேருந்து இந்த மேட் ப்ளஸ் போர்லெஸ் நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கான ஃபவுண்டேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூப் வேரியண்ட்டில் வருது. நான் 310 எடுத்திருக்கேன். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு ஹைலைட்டிங் ஷேட். இதை வச்சு கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின் டோன் மேட்ச் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய ஹைலைட்டிங் ஏரியாஸ், யூஸ்வலாக நான் எங்கே கன்சீலர் ஹைலைட் பண்ணுவேன் கன்சீலர் போட்டு, அங்கே மட்டும் இதை ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம உல்ட்டாவாக போவோமே, இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இதை என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு மேலே, நெத்தியில் கொஞ்சம் அண்ட் சின்னில். இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் வேரபிள் ஃபவுண்டேஷன். ரொம்ப லைட் வெயிட், உங்கள் ஸ்கின்னை மேட்டிஃபைடாக பார்த்துக்குது ரொம்ப நேரத்துக்கு. அண்ட் குவைட் அஃபோர்டபுளும் கூட. ஒரு டெய்லி வேர் ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டியூப் வேரியன்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏனோ தானோன்ட்டு இருக்கும், அதை நம்ம சரி பண்ணலாம். அடுத்து அதே அந்த ஸ்டே குவிக்கி கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த லைட்டர் ஷேட், அதை என்னுடைய ஸ்பஞ்சில் இப்படி எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய கண்ணு மேலே போட்டு பார்க்குறேன் இது எந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம படார்னு மூஞ்சில் எங்கேயும் வச்சிடக்கூடாது. ஸோ என்னுடைய ஐலிட்ஸ் நான் வந்து ப்ரெப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அதை சும்மா இப்படி ரன் பண்ணுறேன். அடுத்து இங்கே NYBயோட காம்பேக்ட் என்கிட்ட இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் SPF 40 இருக்குது. அண்ட் இதனுடைய ஷேட் வந்து நம்பர் 1 லிலி ஸ்வாம் பீச் லுக். இது வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எல்லோ பவுடர் மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸ் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் மாஸ்க்லாமும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேஸ் வந்து நல்லா இருக்கும். லைக் அண்டர் ஐஸ் பாப் ஆகும். மீதிபடி மாஸ்க் போடுற இடம்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NYBயோட இந்த கன்சீலர் இருக்குல்ல இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் பண்ணலாம் லைக் ஒரு கன்சீலர் அதுக்கப்புறம் காம்பேக்ட் அந்த மாதிரி அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் வந்துட்டு எங்கெல்லாம் அந்த காம்பேக்ட் பவுடர் இல்லையோ அங்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து எடுத்துகிட்டு வரேன். அண்ட் வந்து பொறுமையாக டைம் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து காம்பேக்ட் பவுடர் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன் அப்படின்றதுனால அதுக்கு மேலே நீங்கள் வந்து கன்சீலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். பட் குவிக் பிளெண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கேக்கப் ஆகாது. இல்லைனா பவுடர் போட்டு மேலே இந்த மாதிரி க்ரீம்லாம் ஏதாவது நீங்கள் தெரியாமல் போட்டிங்க அப்படின்னா கேக்கப் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நான் வந்து மெஜாரிட்டியாக எங்கெல்லாம் வந்து பவுடர் நிறைய போடலையோ அங்கே மட்டும்தான் அந்த க்ரீம் போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஒரு ஃபினிஷ் வந்து பிடிச்சிருக்கு. லைட்டாக அந்த ஒரு க்ரீமோட அந்த ஒரு ஷீன் தெரியுது. ரொம்ப மேட்டிஃபைடாக இல்லை. ஸோ இதோட நான் வந்து நிறுத்திட்டு இப்போ நான் என்னுடைய ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் நான் போய்க்க போகிறேன். ஐஸ்க்கு வந்து நான் ஏதாவது கொஞ்சம் ஃபங்கியாக ஃபன்னாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்டைல் நான் பார்த்தேன். அது வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு பிளானில் இருக்கேன். பட் எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை அப்படியே. நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஐப்ரோஸ் முடிச்சுக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் NYBயோட ப்ரூக்லின் பிரிட்ஜ் ஐப்ரோ பென்சில் இது வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் என்னுடைய பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். கன்சீலர் எடுத்து இந்த லைட் ஷேட் இருக்குல்ல அது என்னுடைய இந்த ப்ரஷில் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய லிட்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ப்ரெப் அண்ட் ஒரு ஷேப் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய க்ரீஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மேலே தான் நான் வந்து கலர் போட போகிறேன். இப்போது இப்படி போட்டுக்கிறேன். ஐஷேடோக்கு நான் ஸ்டே குவிக்கிலேருந்து இந்த பேலட் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிற இந்த ஷேட் நம்பர் 1 ஹே பேபி விங்க் அப்படின்ற இந்த பேலட். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இதில் இருக்க எல்லா கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இங்கே வந்துட்டு ஒரு ஆரஞ்சி ப்ரான்ஸ் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் நான் எடுத்து என்னுடைய லிட்ஸில் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை எடுத்து என்னுடைய லிட்ஸில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சும்மா இப்படி பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு நான் வந்து NYB அண்ட் சக்தி கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து டேங்கோ நம்பர் 2 அப்படின்ற ஒரு ஐலைனர். இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய க்ரீஸை கட் பண்ணிவிட்டு லைனர் மாதிரி நான் வந்து ஒரு விங் லைனர் போட்டுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் நான் பார்த்துருக்கேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see. அவ்வளோதான். ஓகே, டெஃபினட்டாக ரெண்டும் வந்துட்டு சேமாக இல்லை. பட் கண்ணை திறந்தா இது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கு, இது கொஞ்சம் அப்படி இருக்கு. பட் நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம், அவ்வளோதான். இது ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேலே இதை அழைக்கலாம் முடியாது. கண்ணை திறந்தா ரொம்ப தெரியாது, கண்ணை மூடினா இந்த மாதிரி தெரியும் கட் பண்ணது, அவ்வளோதான்.
அந்த கேப்ஸில் ஆரஞ்சை ஃபில் பண்ணுறேன்னு பண்ணி என்னுடைய ப்ளூவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதை இடத்துல ரீடச் பண்ண போகிறேன். இப்போ தெரியுதா நான் இந்த மாதிரியான குளறுபடிகள் வேலைலாம் பண்ணாமல் இருக்கேன் லுக்ஸில் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணுவேன். அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டெம்ப்ட் பண்ணுறது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். எனக்கு இப்போ நிஜமாகவே இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. போட ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் அ பேட் ஐடியா அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் ஐல் பி ஹாப்பி. இப்போ நான் மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். பர்பிள் மஸ்காரா எடுத்துக்கிறேன். கைஸ், நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லேஷஸ்க்கு வந்து நான் பொனிட்டோ டூல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வந்த ஒரு லேஷ் வந்துட்டு இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா LC137. ஸோ எப்பயுமே வந்து லேஷஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க அந்த லேஷ் பேண்ட் ஏரியாவை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் பண்ணுறது தெரியாது, பட் நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்னர் கார்னருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த லிட்டில் போட்ட அந்த ப்ரான்ஸி ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கொஞ்சமாக இன்னர் கார்னர்ஸில் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு நான் கொஞ்சமாக வந்துட்டு கலர் எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். இந்த சிவானாவோட ப்ரான்ஸ்ட் கிட் அது வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் கலர் இருக்குது, ஒரு ப்ரான்சிங் கலர் இருக்குது, ஒரு ஹைலைட்டிங் கலர் இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி என்னுடைய முகத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சிலே எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, நான் என்னுடைய ப்ரஷ்ஷை வச்சு கொதற விரும்பலை. ஸோ அதனால் ஸ்பஞ்சிலே வந்து இந்த பீச் ஷேட் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டருக்கு அகைன் அந்த பேலட்லேருந்தே இந்த ஒரு ஷிமரி ஷேட் இருக்குல்ல, அதை வந்து அகைன் ஸ்பஞ்சிலே வந்து எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இந்த மாதிரி சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். மூக்கில் கொஞ்சோண்டு டிப்பில் கியூபிட்ஸ் போல் கொஞ்சோண்டு. அதே மாதிரி இதே லைட்டர் ஷேடை என்னுடைய ப்ரோபோன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம லிப்ஸ்க்கு போய்க்கலாம். லிப்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு அவுட்லைனிங் திங் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டார்க்கர் ஷேட் மாதிரி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பிங்கியான டார்க் ஷேட் தான், மாவிஷ் பிங்க் சைடில் இருக்கிறது. NYB அண்ட் சக்தி கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் பேலட் பேப். ஸோ NYB அண்ட் சக்தி கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வீடியோலேயே நான் இந்த ஐலைனர் காமிச்சிருக்கேன். இந்த ஐலைனர் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வந்து அந்த ஒரு டார்க்னஸ் அண்ட் அந்த ஒரு எலிவேஷன் கொடுக்கறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இது அகைன் NYB அண்ட் சக்தி கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், கொஞ்சம் பீச்சிஷ் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர். இது அதை மட்டும் நான் போட்டேன்னா எடுக்காது, வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை போடுறேன். ஸோ இதனுடைய ஷேட் நேம் டேங்கோ டீஸ் நம்பர் 2. ஓகே, நான் ஜென்யூனாக என்னுடைய வாட்டர் லைனில் வந்துட்டு ஏதாவது டார்க்காக போகணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு லைன் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். காஜலுக்கு என்னுடைய NYB தி பிக் ஆப்பிள் ஆஃப் தி ஐ காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். என்னுடைய அப்பர் வாட்டர் லைனில் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என் லோவர் வாட்டர் லைனில் ஜஸ்ட் வாட்டர் லைனில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஐ லுக் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு புதுசு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூஞ்சிக்கு இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து எப்படி செட் ஆகுது அப்படின்ட்டு. நான் விளாட்டாக தான் நான் இந்த மாதிரி லுக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் லுக்கில் வந்துட்டு இவ்வளோ இந்த மாதிரியான க்ரீஸ் வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஐலிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோனோலிட் மாதிரி இருக்கும். அந்த க்ரீஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாத மாதிரி இருக்கும் அந்த சாக்கெட் ஏரியா. ஸோ அதனால தான் நான் கட் க்ரீஸ் கூட அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு என்னுடைய ஐலிட்ஸில் வந்து செட் ஆகாது. பட் இப்படி ஐஸ்
ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்குது. கீழே எப்படி பார்க்கும்போது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டர்ன் ஆன விதம் வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றது. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.